ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்னோடய ஆஸ்திரேலியன் போர்டோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுனால இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் இந்த கொஸ்டினை நான் எடுத்தேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்கள், எ ஸ்டேஜ் ஸ்க்ரீன் இஸ் 4 times as long as it's wide. If it is 5 meter wider and 4 meter shorter, it would be square. Determine the dimensions of the ஸ்டேஜ் ஸ்க்ரீன். இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை உங்களுக்கு தமிழில் புரியுங்கிறதுக்காக நானே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஒரு செவ்வக மேடையின் நீளமானது அகலத்தை விட 4 மடங்கு. நீளத்தில் 4 குறைந்து அகலத்தில் 5 அதிகரிக்கும் போது அது சதுரமாகிறது எனில் மேடையின் சரியான நீள அகலம் என்ன? இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளோட ஒரு சைடு வந்து வைடு நம்ம எடுத்துக்கும் போது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா லென்த் வந்து 4x இருக்கு. இதே டைமில் நமக்கு அது ஒரு ஸ்கொயராக எப்போ ஆகும்னா, நீளத்தில் 4 சப்ராக்ட் பண்ண போகிறோம், 4 குறைக்க போகிறோம், அகலத்தில் 5 அதிகரிக்க போகிறோம். அதிகரித்தா என்ன வந்துடும்னா அது ஒரு ஸ்கொயர் ஆயிரும். இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இதை கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே நம்ம ஒரு டயக்ராம் பண்ணி அதில் வேல்யூஸ்லாம் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போது சதுரம்னா என்னென்னா அதோட நீள அகலம் சேமாக இருக்கும். ஸோ 4x - 4 = x + 5. ஸோ என்ன லாஜிக்னா, நீள அகலம் சேமாக இருந்தால் தான் அது சதுரமாக இருக்கும். அதனால 4x - 4 = x + 5. ஸோ 4x - 4 = x + 5 நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு என்ன வரும்னா, எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம், 4 ரைட் சைடு கொண்டு வர போகிறோம். அப்போனா 4x - x = 5. இந்த பக்கம் இருக்கிற -4 இந்த பக்கம் வரும்போது +4 ஆயிரும். அப்போனா 3x = 9. அப்போனா x = 9/3. ஸோ நமக்கு என்ன வந்துடும்னா 3 வந்துடும். ஸோ நமக்கு வைடு வந்து என்ன வந்துடும்னா, வித்து வந்து நமக்கு 3ன்னு வந்துடும். ஸோ இந்த வேல்யூ எவ்வளோதுன்னா 3. இப்போது இந்த ஸ்டேஜ் ஸ்க்ரீன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்க்ரீனோட வைடு தெரிஞ்சிருச்சு. இப்போ லென்த் வேணும். லென்த் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 4xன்னு எடுத்திருக்கோம். அப்படின்னா 4 times 3 = 12. ஸோ அப்படின்னா நமக்கு லென்த் என்ன வந்துடும், 12 வந்துடும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லென்த் அண்ட் வித் கேட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா நம்ம ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணும்போது ஆன்சர்ஸ் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட், உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.